ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து வேர்க்கடலை போட்டோம். அதனுடைய மூளையெல்லாம் கொத்தி போடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். வேர்க்கடலை போடுறதுனால வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா அப்போ வேலை இருந்ததுன்றதுனால வண்டி மேலே ஏற வேண்டியதாகிடுச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. சரி, மூளையாவது கொத்தி போடுறத வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கைனி வீடியோ எடுத்து போட்டாச்சு. இந்த இன்னும் ஒரு 2 கைனி லாஸ்ட்டாக பாக்கி 2 கைனி இருக்குது. சரி, அப்போ தான் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கைனியில் இருக்கிறது இதோ இப்போ வச்சுருக்கேன். குண்டா வச்சுருக்கேன், மம்டி கலக்கிட்டலாம் வச்சுருக்கிறேன். அதோட அதோ அந்த முள்ளெலாம் போடணும். புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். கண்ணுட்டியா பிடிச்சி காட்டு போறா? பிடிச்சி காட்டு இப்படிக்காக பிடிச்சி காட்டு. நானே பிடிச்சி காட்டணும் தான் நினச்சேன். வேறு யாரும் இல்லை காய்ஸ், எங்கள் அண்ணன் தான். அது மாடு பிடிச்சி காட்டுறதுக்கு வந்தார். சரி, பிடிச்சி காட்டுன்னு சொன்னேன். நான் வெட்டி இந்த விவசாயத்துக்கு கஷ்டப்படுறதுக்காகவாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. 1.6K சப்ஸ்கிரைபர் தான் பிடிச்சிருக்கேன். வீடியோ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, கொஞ்சம் தெரிலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், வீடியோவில் பார்க்குறது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன். உழவனுடைய நண்பன்னு சொல்லுவாங்க. மண்புழு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்காதவங்களுக்கு இது தெரியும். சாரி, பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு காட்டுறோம் புதுசாக. ஓகேங்களா? அதிலே போட்டுருவோம், மண்ணிலே போட்டுருவோம். என்ன கலையா வீடியோ எடுத்து நிற்கிறேன். மம்டி இங்கே எதுக்கா?
போச்சுல்ல. ஆமாம். அந்த ஓரம் பூரா இருக்கிற வேரில் பார்க்க சொன்ன கேட்டான். ஓரம் தள்ளிட்டு சரிதான் மண்ணை தள்ளி ஆ மட்டமாக்கி விட்டு வந்துடலாம். பார்த்து அசகாத செல்லு வந்துட போகுது. ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகிறதே. இந்த பாருங்க காய்ஸ் எவ்வளோ பில்லு இருக்குதுன்ட்டு. கிட்ட இதெல்லாம் உடச்சி எடுத்தால் தான் இந்த இடத்துல போடுற மல்லாட்டை வந்து விளையும், இல்லைன்னா வந்துட்டு விளையாது. ஏன்னா வந்து அந்த பில்லோடைய வேர் வந்து அப்படியே மறுபடியும் முளைச்சி வந்துடும் மழை வந்துடுச்சுன்னா. இந்த பாருங்கள், விவசாயன்றது சாதாரணமாக இதுவும் கிடையாது, கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது. மோஸ்ட்லி 90% லாஸ் தான் ஆகும் வழியோ, யாருக்குமே அது அந்தளவுக்கு வந்து நஷ்டம்லாம் ஆகாது. 90% இல்லை 50% சொல்லலாம். ஒவ்வொரு வருஷம் லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். ஒரு சில வருஷம் வந்து ஃபுல்லாகவே நஷ்டம் வந்துருக்குது, நான் பார்த்துருக்கேன். காரணம் என்னென்னா மழை வராது. மழை வராமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன சொல்கிறது, ஏன்னா அது ஈரப்பதம் வேணும் இல்லையா விளையிறதுக்கு, அதனால் ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்கள், அதுவும் இந்த மாதிரி கோரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஒன்று ஒன்றா பொறுக்கி எடுக்கிறதா இருக்கும். இந்த மூலையில் நான் இதோட நிறுத்திக்கிறேன்னு இல்லை, இருங்க ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வரேன் நான். ஏன்னா பயிர் போடும்போது அப்போ வீடியோ எடுக்கிறேன். இப்போ வாங்க காய்ஸ், வேர்க்கடலை போடலாம். இப்போ எல்லாத்தையும் நிறவிட்டேன். இப்போ வந்து வேர்க்கடலை போடுற மாதிரி நல்லா சரிசமமாக நிறவிட்டு வேர்க்கடலை போட வேண்டியது தான். நிறைய பாருங்கள், வண்டி வந்து இதோட வளைஞ்சி இப்படி போயிடும். இதுக்கப்புறம் நாம் தான் இங்கே போடணும். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வரவர் எங்கள் அண்ணனாக தான் இருக்கும். அவர் இப்போ ஒரு வார்த்தை பேசுவார், கேளுங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் வெட்டம், அப்போ வெயிலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே இது மட்டும் போட்டேன். கொத்தி விட்டு அப்படியே இது மட்டும் பண்ணி விட்டுருவோம். பயிர் போயிட்டுருக்கோம், அப்படி போகலாம். கொஞ்சம் ஒரு 2 பயிர் எடுத்துன்னு போட்டு போயிடலாம்.
போகிறதுக்கு அளவு கொத்தி மட்டும் விடு. ஆ ஆ பயிர் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே அந்த இடத்த விட்டுட்டேன். சரி கூட்டுவா மாதிரி இருந்ததுல்ல, அதனால் நீ போகிற. நான் வீடியோ 2வதா? லாம்ப் ஒன்று வாங்கிக்கோங்க. நிறைய பேர் இந்த செல்ஃபி எடுக்கிறோம் பாருங்க மொபைல் ஏறி போச்சு. அதுக்குள்ள நான் 3 மூளை போட இருக்குது. ஐயோ ஐயோ மருந்து வேறு அடிக்கணும். எப்போ இப்பயா? எத்தனை மூளை இருக்குதுண்ணா? ஆ இன்னும் எத்தனை மூளை இருக்குது? இது என்ன இதில் 1 2 அந்த கையில் 4 மூளை இருக்குது. அந்த மூளை போடுறது அளவுக்கு இந்த மூலையும் இந்த மூளை மட்டும் போட்டுடலாம். அந்த மூளை கூட போட்ட தேவை. ஏன்னா அங்கே வந்து இறங்கும் அடிக்கடி. அந்த பக்கம் 2 பக்கமும் எதுவும் தேவை. அந்த மூளை மட்டும் போட்டுருக்கு. நான் அது அந்த கையில் இருக்குது. மருந்து அடிக்கிறது நாளைக்கு அடிச்சுக்கலாம் விடு. இது அடிச்சு இன்னைக்கு பூரா இதுவாக இருக்குது. ஒரு மூளை போடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 20-25 நிமிஷம் ஆகுது. ஒருத்தவங்க வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சிட்டியில் சைடில் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க, என் மூளையெல்லாம் வண்டி போய் போடாத அப்படின்ட்டு. அது ஆட்டப்படாது அந்த மாதிரி போயிட்டு போடுறதுக்கு. ஏன்னா வந்துட்டு டிராக்டர்ன்னும் போது வந்து இப்படியே வளைஞ்சி போகிறதுனால கலப்பை இதுலேருந்து அந்த கரெக்டாக அந்த இதுவாக வரும். கரெக்டாக மூளை நின்றோம். வீடியோ பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். ஏன்னா வந்து வாட்சிங் ஹவர்ஸாவது வரட்டுமே அப்படின்ற சொல்கிறேன். எதுவுமே வர மாட்டேங்குது. ஒன்று ஷார்ட்ஸும் அதிகமாக வியூஸ்லாம் போக மாட்டேங்குது, வாட்சிங் ஹவர்ஸும் வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி தான் என் சேனல் மானிட்டைசேஷன் ஆகுறதுன்னு தெரில. எல்லாம் உங்களுடைய தயவில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் வந்து எப்படி சொல்கிறது, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எதுவாக இருந்தாலும் யாருன்னா ஒரு பொண்ணு ஃபோட்டோ வீடியோ போட்டால் வந்து அதுக்கு லைக் 1008 லைக் வருது, கமெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய வராங்க. இந்த விவசாயத்தை பற்றி போட்டால் அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபரும் வர மாட்டுறாங்க, லைக்கும் வர மாட்டேங்குது. அதோட வந்து கமெண்டும் எதுவும் அந்தளவுக்கு வர மாட்டேங்குது. இது அநேகமாக இது லென்த்தான வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரையிலும் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன வீடியோவாக தான் போட்டிருப்பேன். ஒரு 6 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ தான் போட்டிருப்பேன். கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த மூளை போட்டாச்சு. முடிச்சுக்கிறலாம் வீடியோவை.
இப்போ பார்க்குறது தான் வந்து இப்போ போட்ட மூளை. இப்போ அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூலைக்கு வர போகிறேன், வந்துட்டேன். இப்போ இந்த மூலையை தான் போடணும். இதை வந்து ஒழுங்காக கொத்தி போடுறது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். எல்லாமே அங்கே செய்கிற ப்ராசஸ் தான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மூலையும் போடுவோம். சரிங்களா? சரி, எல்லாத்தையும் எதுக்கு வீடியோ எடுத்துன்னு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறது நம்மள்ட்ட அந்த அளவுக்கு இதுவும் இல்லை. எப்படி சொல்கிறது, இப்போ நான் வச்சு எடுத்ததே வந்து கல் மேலே தான் வச்சு எடுத்தேன். இங்கே வந்து எதுவும் கல் இல்லை, கல்லாம் எடுத்து செட்டப் பண்ணணும், தேவையில்லை. நீங்கள் இந்த போடுற 14 நிமிஷத்த வீடியோவே வந்து முழுசாக பாருங்கள், அதே ரொம்ப நன்றி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து அது இன்ஜின் தெரியுதா, இன்ஜின் மூலையும் போடணும். அங்கெல்லாம் வந்துட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே நிழல் தான் வரும், நிழலில் அந்தளவுக்கு முளையாது பயிர். அதோட வந்து இது அந்த மரம்லாம் தெரியுது பாருங்கள், வேப்ப மரம், அதுதான் வந்து கிணறு இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். சரி வாங்க, வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் பார்த்ததுக்கு.